உமக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அருளும் இரக்கம் நிறைந்த இறைவா, நற்கருணையிலே உயிரோடு பிரசன்னமாயிருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற உமது மேலான கிருபைக்காக, உமது அருளுக்காக, இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். வேண்டுவதற்கும் நினைப்பதற்கு இன்னும் அதிகமாக எங்களை ஒவ்வொரு நாளும் உமது தெய்வீக கரத்தால் தொட்டு ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நாங்களும் வேண்டுகிறோம். திருப்பாடல் 144 கூறுவது போல, என் பாறையாகிய ஆண்டவரே போற்றி போற்றி என்று திருப்பாடல் ஆசிரியரோடு எங்கள் வாழ்வில் பாறையாக இருந்து பாலைவனத்திலே பயணம் செய்கிற மக்கள் பாலைவன புயல்களால் தாக்கப்படுகிற பொழுது உயிரை பாதுகாக்கக்கூடிய அரணாக இருக்கக்கூடிய பாறையாக நீர் இருப்பீர் என்று அவர்கள் அந்த நேரத்திலே கூவியழைத்தது போல, எங்கள் வாழ்வில் எல்லா சூழல்களிலும் நீர் எங்களுக்கு பாறையாக இருந்து உம்மை சிக்கன பற்றி கொண்டு பாறையாகி உமது நெல் நடுவிலே நாங்கள் அமர்ந்து கொள்கிற பொழுது எங்கள் வாழ்வு வளம் பெறும், எங்கள் வாழ்வு பாதுகாக்கப்படும் என்பதை நாங்கள் நம்பி உமது பாதத்தில் எங்களை முழுமையாக அர்ப்பணிக்க நீர் அருள் தாரும். உமது தெய்வீக ஆற்றலால் எங்களை வழிநடத்தியலும் எல்லா சூழ்நிலைகளும் எல்லா நேரத்திலும் நீர் எங்களோடு இருப்பீர், எங்களை வழிநடத்துவீர் என்ற நம்பிக்கையில் உமது பாதத்தில் அமர்ந்து உம்மை ஆராதித்து பாடுகிறோம். இதோ உம்மையே ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை எல்லா நாளும் நான் உம்மை ஆராதிப்பேன். தாயின் கருவின் முதல் என்னை பெயர் சொல்லி அழைத்த கடவுளாயிருக்கிறீர். நான் எத்தனை முறை இடறி தவறி சென்றாலும் நீர் என்னோடு உடன் பயணித்து கொண்டிருக்கிறேன். எல்லா நிலைகளிலும் நான் பாவியாக இருந்தாலும் சரி, உம்மை விட்டு வெகு தூரம் சென்றாலும் கூட நீர் என்னை விட்டு பிரியாமல் நீர் என்னோடு இணைந்து வழிநடத்துகிறீர் என்பதை உணர்ந்த மக்களாக எல்லா நிலையிலும் நீரே எங்கள் கற்பாறை என்று சொல்லி உம்மை ஆராதித்து இந்த பாடலை பாடுகிறோம். ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை
உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் நீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை
உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மாட்சிப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இதோ நீர் எங்களை ஒவ்வொரு நொடியும் காத்து கொண்டிருக்கின்ற மாபெரும் வல்ல செயல்களுக்காக, உமது ஆசீர்வாதங்களுக்காக, உமது வழி நடத்துதலுக்காக, உமது பாதுகாப்பிற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, கண்ணின் இமை போல எங்களை காக்கின்ற தேவனாய் இருந்து ஒவ்வொரு நொடியும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீரே ஐயா, நன்றி கூறுகிறோம். உம்மை துதித்துமை ஆராதிக்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாட்களுக்காக, இந்த ஆண்டுக்காக நன்றி கூறிக்கொண்டிருக்கிற நாட்களில், இந்த நேரத்தில் ஆண்டவருடைய மகிமையை, ஆண்டவருடைய மாட்சியை, ஆண்டவருடைய வல்லமையை, ஆண்டவருடைய பாதுகாப்பை, ஆண்டவருடைய இரக்கத்தை இதோ நமது வாழ்க்கையிலே, நமது சிந்தனை, சொல், செயல்களின் வழியாக அதனை பிறருக்கு சான்று பகரக்கூடிய, சாட்சியமாய் வாழக்கூடிய ஆற்றலை இதோ இந்த நேரத்தில் நம் ஆண்டவரை நோக்கி நாம் நம்பிக்கையோடு கேட்போம். என் பாறையாகி இருக்கின்ற ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன் என்று நாம் இந்த நாளிலே நாம் திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நம் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை நமது வாழ்க்கையில் பாறையாக இருக்கிறார், நமக்கு கோட்டையாக இருக்கிறார், நமக்கு அரணாக இருக்கிறார், நம்மை பாதுகாக்கின்ற தேவனாய் இருக்கிற தேவனிடத்தில் நம்மையே நாம் முழுமையாய் அர்ப்பணித்தவர்களாய், நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய், நம்மையும் நமது குடும்பங்களையும் நமது பிள்ளைகளையும் நாம் செய்கின்ற தொழிலையும் நமது வாழ்க்கை முழுவதையும், நமது எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும், நமது நிறை குறைகள் அத்தனையும், நமது பாவங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்த இந்த நாளிலே, ஆண்டவரே என்னை பாதுகாத்தருளும், ஆண்டவரே என்னை மீட்டு எடுத்தருளும், ஆண்டவரே உம்மோடு என்னை இணைத்து கொள்ளும், நான் வாழும் ஒவ்வொரு நொடியும் உமது மகனாக மகளாக வாழ்கின்ற ஆற்றலை எனக்கு தாரும். ஆண்டவரே, ஆவியாருடைய வல்லமை என் மீது நிறைவாக தாரும். ஆவியாருடைய வல்லமை என்னோடு இருக்கின்ற பொழுது, அதனை நான் உணர்கின்ற பொழுது, அதனை நான் விசுவசித்து ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, நம்புகின்ற பொழுது, ஆவியாருடைய வழி நடத்துதல், ஆண்டவருடைய ஆவியாருடைய வழி நடத்துதல் என் வாழ்நாளில் முழுமையாக இருக்கிறது என்பதை நேரத்தில் உணர்த்தி கொண்டிருக்கிறீர்கள். நன்றி கூறுகிறோம். என் அன்பு சகோதரனே, என் சகோதரியே, இதோ ஆவியானுடைய வழி துணை, ஆவியானுடைய வல்லமை, ஆவியானுடைய கரம் இதோ தொடக்க திருச்சபையிலே திருத்தூதர்கள் மத்தியிலே நிறைவாய் இருந்தது போல, இதோ ஆண்டவர் இயேசுவை, அவர் சிலுவையில் அறையப்பட்டார், அவர் எங்களுக்காக மரித்தார், அவர் உயிரோடு இருக்கிறார், உயிர் தெழுந்திருக்கிறார், இவைகளுக்கெல்லாம் நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி திருத்தூதர்கள் அந்த மக்கள் முன்னிலையில் தைரியமாக சொன்னது போல, எங்களது சிந்தனை, சொல், செயல் ஒவ்வொன்றிலும் என் ஆண்டவர் எனது மீட்பராய் இருக்கிறார், எனக்கு வழிகாட்டியாய் இருக்கிறார், எனக்கு எல்லாமாய் இருக்கிறார் என்பதை நான் எடுத்து சொல்லக்கூடிய, வாழக்கூடிய ஆற்றலை எனக்கு தாரும் என்று சொல்லி, இதோ ஆவியானுடைய துணை நாடி இந்த பாடலை நாம் இணைந்து பாடி ஆண்டவரின் இரக்கத்திற்காய் நாம் நம்பிக்கையோடு காத்திருப்போம். ஆவியான தேவனே அசைவாடுமே, அற்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அற்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உன் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடும் ஐயா.
வாருமே, உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா, திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா, திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. ஆன்மாவின் ஆன்மாவே, அன்பின் ஆவியே, என் சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா, ஆன்மாவின் ஆன்மாவே, அன்பின் ஆவியே, என் சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா, சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா, சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. தூய தேவன் பேரொளியே என்னில் வாருமே, என் துணையாக என் வாழ்வில் ஒளிந்திடுமையா, தூய தேவன் பேரொளியே என்னில் வாருமே, என் துணையாக என் வாழ்வில் ஒளிந்திடுமையா, துணையாக என் வாழ்வில் ஒளிந்திடுமையா, துணையாக என் வாழ்வில் ஒளிந்திடுமையா. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருட்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே, ஆவியான தேவனே அசைவாடுமே, அருட்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. நன்றி ஆண்டவரே, போற்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையிலே மை ஆராதித்து மை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எல்லாமுமாக இருந்து எங்களை அரவணைத்து ஆசிர்வதித்து வழிநடத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. திருப்பாடல் 144. நாம் சொல்ல வேண்டிய பல்லவி: போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி 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 போற்றி. போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே போற்றி போற்றி. போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே போற்றி போற்றி. என் கற்பாரையும் கோட்டையும் அவரே போற்றி போற்றி. எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே போற்றி போற்றி. என் கேடயமும் புகலிடமும் அவரே போற்றி போற்றி. மக்களினத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவர் அவரே போற்றி போற்றி. இறைவா, நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன்.
போற்றி போற்றி பதின் நரம்பு வீணையால் உமக்கு புகழ் பாடுவேன். போற்றி போற்றி அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் நீரே. போற்றி போற்றி உம் ஊழியர் தாவீதை கொடிய வாளினின்று தப்புவித்தவரும் நீரே. போற்றி போற்றி என் பாறையாகிய ஆண்டவரே, போற்றி போற்றி. திருப்பாடல் ஆசிரியருடைய இந்த வரிகளை வாசிக்கின்ற பொழுது ஏன் ஆண்டவரை பாறை என்று சொன்னார் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவரே, உம்மை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எங்களுடைய கைகளுக்கு பயிற்சி கொடுப்பவர் நீர். போர் புரிய எங்களுடைய விரல்களை பழக்குபவரும் நீர். ஆண்டவரே, இந்த பயிற்சிகள் எல்லாம் எதற்காக? தீமைகளுக்கு, அநீதிகளுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும், போர் புரிய வேண்டும் என்பதற்காக. அதற்கு திட்டமான உடல் நிலை, மனநிலை எங்களுக்கு தேவை. அதை நீர் தான் கற்றுக் கொடுக்க முடியும். ஏனென்றால் நீர் தீமைகளுக்கு, அநீதிகளுக்கு எதிராக போரிடக்கூடிய கடவுள். உம்முடைய பயிற்சி பாசறையிலே எங்களை பழக்கி கொண்டிருக்கிறீர், உருவாக்கி கொண்டிருக்கிறீர், உருவாக்கியும் இருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. நாங்கள் தீமைகளுக்கும் அநீதிகளுக்கும் எதிராக குரல் கொடுத்து போர் புரிய வேண்டும் ஆண்டவரே, எதிர்த்து நிற்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அதற்கு ஆற்றலாய் இருக்கிறீர், அதற்கு ஊற்றுமாக இருக்கிறீர் என்பதையும் புரிந்து கொள்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அதே போல எங்களுக்கு கற்பாறையாய், கோட்டையாய் இருக்கிறீர். ஏனென்றால் எங்களுக்கு பாதுகாப்பளிக்கக்கூடிய கடவுள் நீர். அதனால்தான் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி என்று சொல்லுகிறார். எங்களுக்கு பாதுகாப்பாயிருக்கிறீர். எங்களை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறீர். நாங்கள் வீழ்ந்து விடாதபடி, தோற்று விடாதபடி இதோ எங்களை பார்த்து கொண்டு, பராமரித்துக் கொண்டு, பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இப்படி எங்களை உம்முடைய பிள்ளைகளாக, சீடர்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறீர். இறையாட்சி எனும் இல்லத்தை இந்த உலகமெங்கும் நாங்கள் கட்டி எழுப்புவதற்காக திடமான மனநிலையை, உறுதியான மனநிலையை, அன்பு கொண்ட இதயத்தை கொடுத்து எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீர். அதே போல இந்த உருவாக்கத்திலே வளருகின்ற நாங்கள் இதோ இறையாட்சியை கட்டி எழுப்பும் பொழுது எத்தனையோ பகைமைகளை, எத்தனையோ சவால்களை, எத்தனையோ போராட்டங்களை நாங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் ஆண்டவரே. அப்பொழுதெல்லாம் எங்களை கைவிட்டு விட தெரியாத ஒரு கடவுளாகத்தான் இருக்கிறீர். அதே நேரத்தில் எங்களுக்கு அரணாக, கோட்டையாக இருந்து பாறை போல் இருக்கிறீர். எங்களை பாதுகாக்கிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய இந்த மேலான அன்புக்காக, உம்முடைய பரந்த இந்த அன்புக்காக இதோ நாங்கள் நன்றி செலுத்தி எங்களை ஒப்படைத்து பண்பாடுகிறோம். எங்களை தொடர்ந்து பலப்படுத்தும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆமென். எந்தன் பாறை, என் அரணான இயேசுவே, நீ எந்தன் பாறை, என் அரணான இயேசுவே, நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே,
தெய்வமே இயேசுவே 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 நீ எந்த பாறை என் அரணான இயேசுவே ஒளி கொண்டு தேடினால் இருள் நில்லுமோ உன் துணையில் வாழ்கையில் துயர் வெல்லுமோ ஒளி கொண்டு தேடினால் இருள் நில்லுமோ உன் துணையில் வாழ்கையில் துயர் வெல்லுமோ தடை தோடி வரலாம் உள்ள கவி தோடி விடலாம் தடை தோடி வரலாம் உள்ள கவி தோடி விடலாம் ஆனாலும் உன் வார்த்தை உண்டு எது போனாலும் முடி தஞ்சம் உண்டு இயேசுவே 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 நீ எந்த பாறை என் அரணான இயேசுவே இரவுக்கும் எல்லை ஓர் விடியல் என்றோ முடிவாக வெல்வதும் நன்மை என்றோ இரவுக்கும் எல்லை ஓர் விடியல் என்றோ முடிவாக வெல்வதும் நன்மை என்றோ தளராது வாழ்வோம் அருள் அடையாது காப்போம் தளராது வாழ்வோம் அருள் அடையாது காப்போம் என்றென்று முன்னாசி கொண்டு வரும் நல்வாழ்வை கண் முன்னே கொண்டு இயேசுவே 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 நீ எந்த பாறை என் அரணான இயேசுவே நீ எந்த உள்ளத்தில் அணையாத தீபமே அணையாத தீபமே இயேசுவே 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 ஆண்டவரே, நீர் எங்களுடைய பாறையாக இருக்கிறீர். சீமோன் பேதுரு இயேசு கடல் மீது நடந்து வருவதை பார்க்கிறார். அப்படி பார்த்தவுடனே பயந்து அஞ்சி நடுங்கிய சீடர்கள் மத்தியிலே சீமோன் பேதுரு மட்டும், ஆண்டவரே அது நீர்தாம் என்றால் நானும் நடந்து வர கட்டளையிடும் என்று சொல்லுகிறார். வா என்று நீர் அழைத்த பொழுது உம்மீது நம்பிக்கை கொண்டவராக மிக தைரியத்தோடு கூட கடல் மீது நடந்து வர முயற்சிக்கிறார், நடக்கிறார். ஆண்டவரே, காற்று வீசியதை கண்டதும் அவர் நடுங்கி மூழ்குகிற அந்த நேரத்திலே நீர் அவரை கோர்த்து கரை சேர்க்கிறீர். பல நேரங்களில் நாங்களும் கூட
உம்மிடம் கொள்கிற நம்பிக்கை அப்படிதான் இருக்கிறது. சில நேரங்களில் என்னை கடவுளே அழைத்திருக்கிறார் என்று நம்பி நாங்கள் நடக்கிறோம், அதிசயங்கள் செய்கிறோம், அற்புதங்கள் செய்கிறோம். ஆனால் ஒரு துன்பத்தை சந்திக்கிற பொழுது, துயரங்களை சந்திக்கிற பொழுது நாங்கள் மீண்டும் மூழ்கி போகிறோம். ஆமாண்டவரே, எங்களுடைய நம்பிக்கை பல நேரங்களிலே மணல் மீது கட்டிய வீடாக இருக்கிறது. மழை பெய்ததும் புயல் அடித்ததும் அது சரிந்து போகிறது, இல்லாமல் போகிறது. ஆண்டவரே, ஆனால் நீர் பாறையாக இருக்கிறீர், அசைக்க முடியாத பாறையாக இருக்கிறீர். எப்பொழுது உமக்குள்ளே எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோமோ அப்பொழுது எந்த புயல் வீசினாலும், எந்த மழை வந்தாலும் எங்களை அசைக்க முடியாது. ஆண்டவரே, துன்பங்களை கண்டு நாங்கள் துவண்டு விடாமல், எங்களுடைய கண்ணீர் வாழ்க்கையிலே கடவுள் இல்லை என்று மறுத்து விடாமல், என்னுடைய ஆண்டவர் எனக்கு இருக்கிறார், அவர் என்னுடைய பாறையாக இருக்கிறார், அவர் என்னை சுத்தி நிற்கிற அரணாக இருக்கிறார், நான் எதற்கும் பயப்பட மாட்டேன், எதற்கும் அஞ்ச மாட்டேன் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு தந்தருளும். ஆமாண்டவரே, எங்களுடைய ஆயனாக நீர் இருக்கிறீர், எங்களுடைய பாறையாக நீர் இருக்கிறீர், எங்களுடைய அரணாக கோட்டையாக நீர் இருக்கிறீர். அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையிலே நான் என் ஆண்டவருடைய ஆட்டுக்குட்டி என்கிற ஒரு மன நிறைவோடு வாழ்வதற்கு என்னை தொடர்ந்து பக்குவப்படுத்தும், தொடர்ந்து வழி நடத்தும், தொடர்ந்து வழி நடத்தும். என்னாயின் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என்னாயின் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. எந்தவம் நான் செய்வேன், என் நன்றி நான் சொல்வேன், எந்தவம் நான் செய்வேன், என் நன்றி நான் சொல்வேன். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரமிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவினால் நின்றிருந்தேன், பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவினால் நின்றிருந்தேன், பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார், அருளமுதை ஈந்தார். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரமிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது.
பொழிவாய். கருணையின் அமுதே பவித்திர அழகே காலமெல்லாம் வருவாய். பெருமையின் வேந்தே பேரருட் சுடரே பாசத்தினை பொழிவாய். பாசத்தினை பொழிவாய். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரமிது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது. அகிலமும் உமதே ஆற்றலும் உமதே ஆண்டவனே எழுவாய். இகமதில் இனிமை பொழிந்திடும் இறைவா இன்புறவே எழுவாய். அகிலமும் உமதே ஆற்றலும் உமதே ஆண்டவனே எழுவாய். இகமதில் இனிமை பொழிந்திடும் இறைவா இன்புறவே எழுவாய். இன்புறவே எழுவாய். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரமிது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது. என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரமிது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரமிது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது. என் தவம் நான் செய்தேன் என் தந்தையே, என் நன்றி நான் சொல்வேன். பாவியாக இருந்த எங்களை ஆண்டவரே நீரே அழைத்திருக்கிறீர். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். பாவம் மனிதனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாயிருந்தது என்பதை விவிலியத்தின் தொடக்கத்திலேயே அறிகிறோம். கீழ்ப்படியாமல் இருப்பது, அதுவும் கடவுளுடைய திருவுளத்திற்கு கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது என்பது முதல் குடும்பத்தை பாவம் என்னும் முடக்குவாதத்திற்குள்ளாக இட்டுச் சென்றது. அந்த பாவத்திலே முடங்கி போன மனிதர்கள் அதன் பிறகு மீட்கப்படாமலேயே இருந்தார்கள் என்பதையும், இயேசுவால் ஒவ்வொருவரும் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டார்கள் என்பதையும் நாம் அறிகின்றோம். நற்கருணையிலே வீற்றிருக்கக்கூடிய எங்கள் அன்பு தந்தையே, இதோ அதே போல பாவம் செய்த மனிதர்களாக, பாவத்தினால் முடக்குவாதமுற்று முடங்கி போயிருக்கக்கூடிய மனிதர்களாக, ஆண்டவரே உமது பாதத்திலே, இயேசுவே உமது பாதத்திலே நாங்கள் இதோ வீழ்ந்து கிடக்கிறோம். இருளிலே மூழ்கி கிடக்கின்றோம். நீர் உமது இல்லத்திலே அமர்ந்திருக்கிறீர். உமது சொந்த ஊரிலே நீர் இருக்கிறீர். இதோ எங்களை 4 நபர்கள்
நண்பர்களாக தூக்கி வந்தது போல இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக ஆண்டவரே உமது பாதத்திலே நாங்கள் தூக்கி வரப்படுகின்றோம். ஆண்டவரே, இதோ நாங்கள் முடக்குவாதமுற்றவர்களாக இருக்கின்றோம், முடங்கி போயிருக்கின்றோம். எங்களால் நடக்க முடியவில்லை, எங்களால் பேச முடியவில்லை. வாழ்வதற்கான அர்த்தம் முற்று பெற்றுவிட்டது, இனி வாழ்வதே வீண் என்று இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர், இதோ நாங்கள் தூக்கி வரப்பட்டு இருக்கிறோம், உமக்கு முன்பாக இறக்கப்பட்டு இருக்கின்றோம், உமது கண் பார்வையிலே வைக்கப்பட்டு இருக்கின்றோம். நீர் எங்களை பார்க்க வேண்டுமா ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஆண்டவரே, பல்வேறுபட்ட பாவங்களினால் உமக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததனால், உம்முடைய கட்டளைகளுக்கு எதிராக நாங்கள் நடந்து கொண்டதனால், நாங்கள் முடக்குவாதமுற்றவனை போல முடக்குவாதமுற்றவர்களாக உமது பாதத்திலே விழுந்து கிடக்கிறோம். எங்களை தாங்கிக் கொள்வார் யாரும் இல்லை, எங்களோடு பேசுவார் யாரும் இல்லை, எங்களோடு அன்பு பாராட்டுவார் யாரும் இல்லை. நாங்களே எங்களை ஒரு சிறிய கூட்டிற்குள்ளாக அடைத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். புன்முறுவல் இல்லை, நல் பேச்சு இல்லை, நல் காற்று இல்லை. ஆண்டவரே, இதோ எங்களை மீட்டர்ல வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். ஆயினும் விவிலியத்திலே ஆண்டவர் இயேசு அந்த மனிதர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே, தூக்கி வந்த நண்பர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே அவருடைய முடக்குவாதத்திலிருந்து, பாவத்திலிருந்து விடுதலை அளித்தது போல, ஆண்டவர் ஏதோ மாதா தொலைக்காட்சி என்ற பெரிய குடும்பத்தினுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே இந்த சகோதரருக்கு, இந்த சகோதரிக்கு, எனக்கு, எங்களுக்கு ஆண்டவரே பாவத்திலிருந்து மன்னிப்பு தர வேண்டுமா ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இதோ உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னது போல எங்களையும் பார்த்து, இதோ உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று ஆண்டவரே சொல்வதற்காக உமது பாதத்திலே காத்து கிடக்கிறோம், காவல் கிடக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, இனிமேல் பாவம் செய்யாதே என்கிறீர். ஆமென். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி புகழ் பாடி நான் வாழுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி புகழ் பாடி நான் வாழுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். இளங்காலை பொழுதுந்தன் துதி பாடுவே, அங்கு விரிகின்ற மலருந்தன் புகழ் பாடுதே.
இளங்காலை பொழுதுந்தன் துதி பாடுவேன். அங்கு விரிகின்ற மலருந்தன் புகழ் பாடுவேன். அலைவோயா கடல் உந்தன் கருணை மனம் வந்து கரை சேரும் நுரையாவும் கவிதை சரம். அலைவோயா கடல் உந்தன் கருணை மனம் வந்து கரை சேரும் நுரையாவும் கவிதை சரம். ஆதியும் நீயே அந்தமும் நீயே பாடுகிறேன் உனை இயேசுவே. அன்னையும் நீயே தந்தையும் நீயே போற்றுகிறேன் உனை இயேசுவே. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன். அதை பாமாலையாக நான் சூடுவேன். மனவீணை தனை இன்று நீ மீட்டினாய். அதில் மலர்பாக்கள் பல கோடி உருவாக்கினாய். மனவீணை தனை இன்று நீ மீட்டினாய். அதில் மலர்பாக்கள் பல கோடி உருவாக்கினாய். என் வாழ்வும் ஒரு பாடல் இசை வேண்டனே. அதில் எழும் ராகம் எல்லாமும் புகழ் பாடுவேன். என் வாழ்வும் ஒரு பாடல் இசை வேண்டனே. அதில் எழும் ராகம் எல்லாமும் புகழ் பாடுவேன். ஆதியும் நீயே அந்தமும் நீயே பாடுகிறேன் உனை இயேசுவே. அன்னையும் நீயே தந்தையும் நீயே போற்றுகிறேன் உனை இயேசுவே. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன். அதை பாமாலையாக நான் சூடுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன். உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன். அதை பாமாலையாக நான் சூடுவேன். அருளும் இரக்கமும் நிறைந்த இறைவா, எங்களோடு இருந்து இந்த வேலையிலே எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய கற்பாறையாகவும் அரணாகவும் இருந்து எங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் நீர் எங்களோடு தங்கி எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வாழ்வில் எத்தகைய நிலையில் இருந்தாலும் நான் உங்களோடு இருப்பேன், உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்கள் வழியாக பல்வேறு இனத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அந்த வாக்கு தத்தத்தை எங்களில் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்களுடைய தகுதியும் திறமைக்கும் அதிகமாக நீர் எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற உமது மேலான கிருபையை நினைக்கிற பொழுது எத்தனை ஆயிரம் கோடி பாடல்களாலும் உம்மை போற்றினாலும், எத்தனை ஆயிரம் கோடி நன்மைத்தனத்தினாலும் ஆற்றலோடும் உம்மை போற்றினாலும் வழிபட்டாலும் அது போதாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் மாபெரும் வல்லமை மிகுந்த கடவுளாய் எங்களோடு இருந்து கொண்டே இருக்கிறீர். எங்களுக்கு தொடக்கமும் முடிவுமாய் அன்னையும் தந்தையுமாய் இருந்து எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். நன்றி சொல்கிறோம். இதோ மாதா தொலைக்காட்சி வழியாக தங்களையே முழுவதுமாக அர்ப்பணித்து இந்த வேளையிலே பல்வேறு ஜப கருத்துக்களோடு பல்வேறு இயக்கங்கள் எண்ணங்களோடு ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும், ஆண்டவரே எங்களை வழிநடத்தும், ஆண்டவரே எங்களோடு உடன் பயணியும் என்று சொல்லி மன்றாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் உமது பாதத்திலே அர்ப்பணித்து வேண்டுகிறோம். இந்த வேளையிலே நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்பதை உணரக்கூடிய தருணமாக மாற்றி ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும். உமது தெய்வீக கரத்தால்
ஒவ்வொருவரையும் தொடர்ந்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடி வேண்டி நிற்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஆமென். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.